வினை கெட வேண்டுமென்றால் வினையை கூட்டுவிப்பவனைத்தான் தொழ வேண்டும், வேறு வழி இல்லை. எய்தவனை நாடியிரு என்று அறிவுறுத்துகிறது சிவபோக சாரம். வினைகளை தடுக்க முடியுமா அப்படின்னா, சாதாரண நிலையில் இது சாத்திரமில்லை. எப்போதும் வினைவயப்பட்டு நிற்கும் மனத்தை கொஞ்சமாவது திருவருளை நாடி நிற்கும் மனமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி செய்தால் வரும் வினையை விலக்கிச் செல்லவோ அல்லது அதன் கடுமையை குறைத்து கொள்ளவோ முடியும் என்பார்கள் அறிஞர்கள். நம் திருமுறை ஆசிரியர்கள் பல பதியங்களில் இதை கூறியுள்ளார்கள். உள்ள மூழ்கி உகந்து சிவனென்று மெல்ல உள்க வினைகடும் என்று திருநாவுக்கரசரும், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அறியும் செய்வினை வந்தமை தீண்ட பெறா நீலகண்டம் என்று திரு ஞானசம்பந்த பெருமானும், சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாளும் என்று திருமூலரும் பாடி அருளியுள்ளார்.